ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவரை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்பட்டது? கோரேசுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கோரேஸ் ஒரு யூதன் அல்லாதவன், ஒரு புறஜாதியான். அப்படிப்பட்ட புறஜாதியானுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? முன்னாடி போவேன். உனக்கு முன்னாடி எதெல்லாம் கோணல்கள், ஒருவேளை எதெல்லாம் தடைகளாக இருக்குதோ அவை எல்லாம் நான் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேலை நாட்களில் வாரத்தில் முதல் நாள், ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தை நம்ம முடிக்கிற காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். யோசித்துருக்கலாம், ஐயோ இன்னும் இந்த வாரம் எப்படி தான் நான் கழிக்க போகிறனோ கலங்கி பயந்து கொண்டிருக்கீங்களா? கோணலானுகளை செவ்வையாக்குற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் செவ்வைப்படுத்தும் போது சரியாகாது இருக்குமா? ஆமென். ஏன் தெரியுமா? இங்க கோரேசுக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை ஏசாயா 45:3 கூட வாசிக்க கேட்போம். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆமென். அவர் யூதன் அல்லாதவன், ஏற்க நான் சொன்னேன், அவர் புறஜாதியன் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கோரேஸ், நான் யார் என்பதை உனக்கு விளங்க பண்ணபடி நீ அறியணும். ஆமென். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைல, இன்றைக்கு காலவெளியில் ஆண்டவர் உங்களோட பட்சமாக பேசுகிறாரு. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் என்ன பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பெயர் சொல்லி அழைத்தவர் விற்றுவாரா? அவரே தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு. அன்றைக்கி கோரேசுக்கு சொன்னது போல இன்றைக்கி உங்களுக்கு பார்த்து சொல்லாரு, அவர் யார், அவர் வல்லமை என்ன. எவ்வளோ ஜோம் பண்ணுறத ஆண்டவர் தான் நம்பிட்டு இருக்கிற ஆண்டவர் என்னைக்கு தான் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறாரோ அப்படி கலங்கி சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? தேவ மனுஷனை சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறா. எந்த காரியங்கள் கைக்கூடி வரலையோ, என்ன காரியத்தில் சோர்ந்து போனீங்களோ, எந்த நன்மை ஆசீர்வாதமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, ஒருவேளை இந்த 10 மாதங்கள் முடியாமல் காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு அவர் செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைல்லவா? அதை நீங்கள் 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். அவர் நமக்கு முன்னாடி போவார்னா என்ன நடக்கும்? அதிசயங்கள் நடக்கும். இங்கே ஆண்டவர் கோரேஸ் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உன்னை பெயர் சொல்ல எடுக்கிறேன். என்ன செய்வார்னாக்கா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடலை முறித்து பொக்கிஷங்களை புதையலையும் தருகிற கர்த்தர். தெய்வ பிள்ளைய, எந்த நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுவதற்கு எது தடையாக இருக்குது? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த வாரத்துக்கு முன்பாக போவார். இந்த மாத முடிவுக்குள்ளே உங்களுக்கு முன்பாக போகிறார். ஒரு புதிய ஆண்டில் உங்கள் வாழ்நாளெல்லாம் அவர் முன்பாக போயிட்டு அவர் என்ன செய்வார்னாக்கா, தடைகளை உடைச்சி உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மை ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு எவ்வளோ கண்ணால் எதிர்பார்த்துருக்கிற அந்த பென்ஷனுடைய அரியர்ஸ் எல்லாம் வரணும், காத்துட்ருக்கீங்களா? தடைப்பட்ட கவர்மெண்ட்டில் வர வேண்டிய பணங்கள், நியாயமாய் வர வேண்டிய பணம் தடைப்பட்டிருக்கா? கதவு அடைக்கப்பட்டிருக்கா? தேவ பிள்ளையில் ஆண்டவர் தடைகளை உடைச்சு, ஆமென், அவர்களுக்கு முன்னாடி போய் கோணலை செவையாக்கி உங்களுக்கு நன்மையான காரியங்களை, புதையல்களை, பொக்கிஷத்தை தருவேன்னு சொன்ன கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானங்களை செவையாக்குவேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் பா, நீங்கள் முன்னாடி போங்கப்பா. அங்கே பிஸ்னஸ்க்கு முன்னாடி நீங்கள் போங்க, அங்கே ஸ்டடீஸ்க்கு முன்னாடி நீங்கள் போங்க, அங்கே ஜாபுக்கு முன்னாடி நீங்கள் போங்க, அண்டரே இந்த ஃபேமிலியை நடத்துவதற்கு முன்னாடி நீங்கள் போங்கப்பா. எவ்வளோ தடைகள் இருக்குப்பா, எவ்வளோ மனுஷர்கள் தடையாக இருக்காங்கப்பா, பிசாசு தடையாக இருக்கிறப்பா. நீங்கள் புண்ண போனீங்கன்னா எல்லா கோணங்களையும் செவையாக்குமே. அவர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலில் முறிக்கிற கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா தடைகள் முறிக்கப்படட்டும். அதிசயங்களை காண செய்யும்.
புதையல்களை பொக்கிஷத்தை காணிச்சு இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமாம். அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். தைரியமாக போங்க. God bless you.